10 மாதத்தில் கிட்டத்தட்ட 918 கொலைகள். இப்போ சேலம் மாவட்டத்தில் பார்த்தா ஒரு வயதான தம்பதியர்கள் வந்து இரட்டை கொலை நடந்தது. இது மாதிரி இப்போ அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு கொலை மாநிலமாக, ஒரு கொலை நகரமாக வந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாடு இன்றைக்கு பிற நகரங்களும் உருவாகிவிட்ட சூழ்நிலையில் அவற்றை பற்றியெல்லாம் வந்து இந்த ஸ்டாலினுக்கு, இந்த விடியாத முதலமைச்சருக்கு, திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றுகின்ற இந்த வக்கில்லாத அரசு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு மக்கள் எதிர்பார்ப்பது என்ன? ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கை, போனால் திரும்பி வரணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு உத்தரவாதத்தை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்தது மக்களுக்கு. ஆனால் இந்த அரசில் வந்து அந்த உத்தரவாதம் வந்து கிடையாது. அதிமுக ராஜ்யசபா சீட் தருவதா உறுதி அளிப்பதால தான் நான் 2024 மக்களவை தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு எல்கே சுதீஷ் சொல்லியிருக்காங்க. எதுங்க? தேமுதிகவுக்கு அதெல்லாம் கட்சி முடிவு செய்கிற விஷயம், நான் முடிவு செய்கிற விஷயம். காஷ்மீர் வந்து திருமாவளவன் அமித்ஷா வந்து பதவி விலகணும்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நம்ம கருத்து என்ன? இல்லை, இப்போ எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நிலை தான். தீவிரவாதத்தை வந்து எந்த நிலையிலும் நாம் வந்து அது வேரோடு வேறாக அறுக்கப்பட வேண்டும், அது ஒழிக்கப்பட வேண்டும். அது எந்த நிலையில் வந்து அது கடுமையான நடவடிக்கை எடுத்து அதன் மூலம் வந்து இந்தியாவிலே வந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.